இந்த வீடியோவை வழங்குவோர் மூவி மீடியா கேமரா அண்ட் லைட்ஸ் ரெண்டல் ஃபார் மூவிஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் வெப் சீரிஸ் இணைந்து வழங்குவோர் BROLL ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். இப்போ வந்து மட்டன் குழம்புண்ணா, மட்டன் குழம்பு இப்போ தாளிக்கு போகிறோம். எண்ணெய் ஊற்ற போடணும். மட்டன் குழம்பு ஸோ ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய்ண்ணா. அடுத்தது லவங்கண்ணா, ஸோ ஒரு பட்டைண்ணா, அடுத்தது சோம்புண்ணா, அடுத்தது பிரிஞ்சி இலைண்ணா, ஆனால் மட்டன் குழம்புக்கும் சம்பா வெங்காயம் தானே நம்ம கடையில். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுண்ணா 2 கரண்டிண்ணா. 2 கரண்டி கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம்ண்ணா. அடுத்தது தக்காளிண்ணா, இது கூட உப்பு போட்டுக்கலாம்ண்ணா. உப்பு போட்டாக்கா தக்காளி கரைஞ்சிடுண்ணா. ஆனால் அடுத்தது தலைகறிண்ணா. அது சேர்வாக்கு நாங்கள் தலைகறி சேர்வா தானே வைக்கிறது கஸ்டமர் சாப்பாட்டுக்கு. மட்டனுக்கு 100 கிராம் மட்டன் மசாலா தூள்ண்ணா, 100 கிராம் தனியா பவுடர்ண்ணா, 100 கிராம் மிளகா தூள்ண்ணா, மஞ்சள் தூள்ண்ணா ஒரு 4 ஸ்பூன்ண்ணா. இப்போ எல்லாம் போட்டாச்சுன்னா மசாலாவில் இஞ்சிங்கண்ணா. அடுத்தது கேன் வாட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுறது. அடுத்தது கேன் வாட்டர் தான் 25 லிட்டர் தண்ணி ஊற்றணும்.
இப்போ மட்டன் குழம்பு தாளிச்சாச்சுண்ணா. அடுத்தது கொச்சை பார்க்க மீதி மசாலா போடணுண்ணா. அதுக்கு மேலே ஒரு 1/2 மணி நேரம் கொதிக்கணும். மிளகாத்தூள் இந்த பீஸ்லாம் கிரேவி கூட சேர்ற வரைக்கும் கொச்சியாக நல்லா இருக்குண்ணா. சரி, அடுத்தது தேங்காய்ண்ணா. ஆனால் இதில் வந்து முந்திரி, தேங்காய், அப்புறம் வந்து ஒச்சக்கடலை, மிளகு, சீரகம், வெந்தயம், சோம்புண்ணா எல்லாம் வந்து 50 கிராம் தானா. கடையில் வந்துடுவோம். வேலையை முடிச்சுன்னா கடையில் கொஞ்சம் கொஞ்ச நேரம் எடுத்து கஸ்டமர்லாம் பார்த்துட்டு அப்படியே போயிடுவோம். நம்மளுக்கு மெயின் கஸ்டமரு நம்மளுக்கு தேடி மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, நண்டு ரசம், சாம்பார், சாதா ரசம், இது மெயின் நம்ம கடைக்கு. அது வந்து நம்ம கஸ்டமர் எப்படி சாப்பிட்றாங்கன்னு நம்ம கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு போனால் தான் நம்மளுக்கு ஒரு தெம்பாக இருக்கணும். பத்தாவது வீட்டுக்கெல்லாம் குழம்பு கேட்பாங்கன்னா தாராளமாக கொடுப்போம். யாருக்கு வந்து இல்லைன்ற பழக்கம் நம்மளுக்கு கிடையாதுண்ணா. வீட்டுக்கு கேட்டாலும் கொடுப்போம், கவரில் போட்டு கொடுப்போம். எப்படி கேட்குறாங்களோ அதிகமாக விரும்பி நல்லா சாப்பிட்டு போவாங்க. திருப்தியாக வீட்டு சாப்பிட்றதே நம்மக்கிட்ட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மிளகு மட்டும் லாஸ்ட்டில் போட்டுருவோம். இது ஒரு 1 ஹவர் கொதிச்சாங்க. அப்போ தான் இந்த வந்து நம்ம போட்ட மசாலாலாம் இருந்து அதோட டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதான். ஆனால் இப்போ நல்லா கொதிக்குதுன்னா புதினா, மல்லி மேலே லைட்டாக தூவி விட்டுடணும். லைட்டாக கருவேப்பிலை மேலே. மட்டன் குழம்பு ரெடி இப்போ.